செய்யறதையும் செஞ்சுட்டு மன்னிப்பு கேக்குறியா? அப்பா வந்த உடனே அந்த டீல முடிக்கணும்னு சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லு. புரிஞ்சுதா? சக்கரபாணி அங்கிள் எதை செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அதெல்லாம் உன் மரமண்டைக்கு புரியாது. இங்க பார், பிசினஸ் விஷயத்துல இனிமேல் நீ தலையிட்டு காரியத்தை கெடுக்காத. உங்க நல்லதுக்காக தான்க்கா அப்படி செஞ்சேன். ஏன் நல்லது கெட்டது எங்க அப்பா பார்த்து பாரு. உனக்கு என்ன அக்கறை? நீ உன் வேலையை மட்டும் பாரு போ. அக்கா, டிஃபன் எடுத்து வச்சிருந்தேன், சாப்பிட்டீங்களா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், போ. அக்கா, ஒரு வாய் சாப்பிட்டு போங்கக்கா, உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ஆமா, 55 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டியை கெடுத்துட்டு கொஞ்சாத. சார், சாவித்ரி, எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நீ மட்டும் ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? பிரீத்திகா வரட்டுமே, வந்ததும் சேர்ந்து சாப்பிடுறோம். ஏய், அவ எங்க இப்ப வரப்போறா? அவ தான் கம்பைன் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி சுலக்ஷனா வீட்டுக்கு போயிருக்கால. நீ சாப்பிட்டு முடிச்சுனா ஊர்வசி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருவா. மா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன், அப்புறமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கலாம். இல்லனாலும் நான் ஒன்னும் கிளீன் பண்ற மாதிரி இல்ல. நான் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, ரொம்ப கோமாகுறேன். பின்னமா ஒரு நல்ல காரியத்துக்கு போனோம்னா போனமா முழுசா முடிச்சமான்னு இருக்கணும். அத்தை விட்டுட்டு நாளைக்கு நாளைக்குன்னு இழுத்துன கண்டா என்ன அர்த்தம்? நல்லா வரைக்கும்படியா சொல்லு. பரிமளம், கேட்டியா? ஒரு டீல் புடிச்சு போச்சுன்னா உடனே முடிக்கிறது தான் இந்த செல்வநாயகத்தோட ஸ்டைல். சக்கரபாணி எவ்வளவு அருமையான லேண்டை காமிச்சார். அதுலயும் அந்த பாய், அந்த லேண்ட் என்ன கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது. கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு. அந்த டீலை முடிக்கலான்னு பார்க்கும்போது இந்த சனிய வந்து கெடுத்துருச்சு. இது பாருங்க, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. சாவித்திரி நம்ம நன்மைக்கு தானே சொன்னா. நீங்க நம்பனா நம்புங்க, எனக்கு இந்த மாதிரி நடு ரோட்ல வச்சு கரையம் பண்றது, அட்வான்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. அதனாலதான் நீங்க அட்வான்ஸ் கொடுக்க போகும்போது கூட நான் தடுத்தது. அறிவு இருக்காடி உனக்கு? நம்ம பொண்ணுக்கு வாங்குற லேண்ட ஒரு வேலைக்காரி சொல்லிதான் நம்ம முடிவெடுக்கணும்னு வெளியே தெரிஞ்சா அதை விட வெக்க கிடையாது, எதுவுமே கிடையாதுடி. காரி துப்பு வாங்கடி. கோபம் வந்துச்சுன்னா உங்களுக்கு மனுஷங்களை திட்டுறது மட்டும் தாங்க தெரியும். சாவித்திரி நம்ம நல்லதுக்கு தானே சொல்றான்னு நீங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல. ஆமா ஆமா, நீதான் மெச்சிக்கணும். ஏற்கனவே வெயில்ல போயிட்டு வந்து தலையெல்லாம் விண்ணு விண்ணு தெரிக்குது, இதுல நீ வேற. சரி சரி, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் மாடியில போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஊர்வசி, ஒரு 4-4:30 மணிக்கு நல்ல காஃபி போட்டு வந்து எழுப்பு. சரி, வெளியே வேலை இருக்கு. சாவித்ரி, ஏன் சாவித்ரி இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி இப்படி அப்படிமா நடந்துகிட்டே இருக்க? இல்லம்மா. சரி சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன், நீ போய் சாப்பிடு. என்ன?
எதுக்கு இவன் மட்டும் தனியா மேல போகணும்? எதையோ சொல்லணுன்றதுக்கு தான் அப்படி சும்மா ஜாட பண்ணி நிந்தியா? நான் தான் பண்றான்னு போய் பாத்துரும். கடவுளே 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 கடவுளே. ஏ, ஐயோ திருட 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 பணத்தை கட்டுக்கட்டா எடுத்துட்டு போறான். வாங்க 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 வாங்க. ஐயோ அம்மா ஐயா சீக்கிரமா வாங்க. திருட திருட திருட. ஐயோ சீக்கிரமா வாங்க. ஐயோ திருடிட்டு ஓடுறான். சீக்கிரம் 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 வாங்க. ஐயோ வாங்க. என்னாச்சு? யாராவது வாங்க. ஏங்க இவதான் ஏதோ உளறானா, நீங்களும் அதை போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ ஏமா நான் ஒண்ணும் வளரலமா, என் கண்ணால பார்த்துட்டு தான் சொல்றேன், நம்புமா. ஆமா, ஏதோ அதிசயத்தை பாத்துட்டு பாரு. என்னமோ சாவித்திரி மாடிக்கு போனாலாம், கபோர்டு திறந்தாலும். கபோர்டு திறந்தது மட்டும் இல்ல, கொட்டு கொட்டா பணத்தை எடுத்து முந்தானையில ஒளிச்சு வச்சுன்னு அப்படியே கம்பி நிட்டுச்சுன்ற. அப்பவே நீ சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கணும். ஐயா அது திருடின பணத்தை ஸ்டோர் ரூம்குள்ள இருக்கிற அதோட பைக்குள்ள மறைச்சு வைக்கும். அந்த நேரம் பார்த்து கையும் கழுமா பூச்சிடலான்னு அப்படி கேப்ல ஒதுங்கினா அந்த கேப்ல அந்த கழுதை எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்ப நான் சொல்றது போயினா சாவித்திரி அங்க. அடி போடி, சரியான வேலையத்தவளா இருக்கியே. அவ எங்கேயாவது கடைக்கு போயிருப்பா, இல்லன்னா மாவு மில்லுக்கு போயிருப்பா. ஐயா அம்மா,
நான் ஒண்ணு கேக்குறேன். இன்னைக்கு சாவித்திரி எப்படிந்தா? சும்மா குட்டி போட்டு பூனை கணக்கா இங்கேயும் அங்கேயுமா சுத்தி நின்றால? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமாம் பரிமளம், மத்தியானமே நான் பார்த்தேன். அவ கண்ணும் காலும் ஒரு இடத்துல நிக்கல, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சோறு கூட தின்னல சாரு, எத்தையோ யோசனை இருந்தது. ஏமா நீ கூட சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தால. இதுல இருந்து என்ன புரியுது? சாவித்ரி அதோட வசத்துல இல்ல, யாரோ ஏதோ சொல்லி கொடுத்து பெரிய பெரிய திட்டமெல்லாம் தீட்டுனுக்குது. அதனாலதான் அப்படிக்குது. கரெக்ட். இப்பதான் எனக்கு தோணுது. அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஆள் வந்திருந்தால, அவனுக்கு ஒரு 500 1000 கொடுத்து அனுப்பலான்ட்டு உள்ள போய் அம்மாட்ட கேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னேன். அவ என்ன பண்ணா தெரியுமா? மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி உள்ள போய் கத்தையா ஒரு 10,000 ரூபாய் எடுத்துன்னு வந்து அவன் கையில கொடுக்க சொல்றா. அன்னைக்கு 10,000 ரூபாய் என் பர்மிஷன் இல்லாம எடுத்து கொடுத்தவ இன்னைக்கு 10 லட்சமோ 20 லட்சமோ எடுத்துக்க கூடாது. நான் எதுக்கும் மாடியில போய் செக் பண்ணிட்டு வரேன். போ சார், உண்மை என்ன அப்பதான் புரியும். போ போ போ. சார் வந்துருவாரு, அப்பதானே தெரியும். நான் சொன்னது சரியா போச்சுல? பணம் காணும்ல? எவ்வளவு? 10 லட்சமா 20 லட்சமா? கட்டுக்கட்டா எடுத்துட்டு போறத நான் பார்த்தனே. கத்தாத. பணம் எதுவும் காணாம போல. ஒரு நோட்டு கூட உருவல பாவம். மையாலமா. ஏங்க, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்க தான் ஏன் பேச்ச கேட்காம இவ பேச்ச கேட்டுக்கிட்டு சாவித்திரி மேல தேவையில்லாம சந்தேகப்பட்டீங்க. இல்லையே, அடியில எதையோ கட்டின்னு போறத நான் பார்த்தனே. குழப்பமாகுதே. ஒருவேளை நகை ஏதாவது எடுத்துட்டு போயிருக்குமோ? அடிச்சு வாய் மூடு. நகை எல்லாம் லாக்கர்ல கிடக்குது. ஏங்க, விட்டா உங்க பேண்ட் ஷர்ட் கூட அவ திருடி எடுத்துட்டு போய் விக்கிறதுக்கு கொண்டு போனான்னு சொல்லுவா. அம்மா, என் கனவுல நான் பார்த்தேன்றல்லம்மா. ஆமா, நீ நின்னுகிட்டே தூங்கி இருப்ப, அதுல கனவு கண்டு இருப்ப. அதனாலதான் முதல்ல பணக்கட்டுன்னு அப்புறம் நகைங்கிற. இல்ல பரிமளம், ஊர்வசி சொல்றதுல ஓரளவுக்கு உண்மையே இருக்கு. ஏன்னா நான் மாடிக்கு போனதும் உண்மை, பீரோ திறந்து பார்த்ததும் உண்மை. அதுல பணம் எதுவும் காணாம போலனாலும் அந்த சாவி கொத்திருந்த இருப்பும் மீதி பொருட்கள்லாம் கலைஞ்சு போனதை பார்த்தா யாரோ எதுக்கோ பீரோ டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. நீங்க அவ்வளவு நிச்சயமா சொன்னீங்கன்னா அந்த சாவித்திரி வரட்டும், நானே அவகிட்ட கேக்குறேன். பதுங்கி பதுங்கி போன தோரணைய பார்த்தா எனக்கு என்னமோ அது திரும்பி வரும் தோணவே இல்ல. போய் முதல்ல உன் வாயை கழுவு. அங்க பாரு, சாவித்திரியே வந்துட்டா. நிலங்கிய எங்க போயிட்டு வர? அது வந்து நான் பாலன் சாருக்கு ஃபோன் பண்ண போனேன். ஏன் இந்த போனுக்கு என்னவா ஒர்க் பண்ணல? நம்ம சிவாய வீட்ல பிரச்சனை, அத கொஞ்சம் ரகசியமா விசாரிக்க வேண்டி இருந்தது. அதான் நான் வெளியே போய் ஃபோன் பண்ணிட்டு வந்தேன். சாவித்திரி, பொய் சொல்லாத. நீ கேளு. இல்லம்மா, நான் நிஜமா தான் சொல்றேன். வேணாம் சாவித்திரி, நீ எப்ப பொய் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சிடும். இப்ப நீ பொய் சொல்ற. உண்மையை சொல்லு. பீரோவை திறந்தியா இல்லையா? எதுக்கு திறந்த சாவித்திரி? ஐயா அம்மா, என்ன எடுத்தன்னு கேளுமா. இப்படி எல்லாம் கேட்டா இது சொல்லாது. இதுகிட்ட இருந்து உண்மையை எப்படி வர வைக்கிறதுன்னு
எனக்கு தெரியும். பாத்தீங்களா இதெல்லாம் பிரீத்தி பாப்பாவோட லேண்ட் பத்திரம். அடி பாவி, இது திருட்டுதான். நீ மாடி ஏறி போறியா? பாரு சாரே, பாரு, நல்லா பாரு, பாருமா. நான் திருடல. திருட்டு நாயே, மாடியில பீரோக்குள்ள இருந்த பத்திரம் உன் கையில இருக்குன்னா அதுக்கு பேர் திருடலாமா? என்னடி? நான் திருடல. நீ திருடலங்கிறத நான் நம்புறேன். அதனால தானே பத்திரத்தை திருப்பி கொண்டு வந்திருக்க. ஆனா இதை யாருகிட்ட காட்டுறதுக்காக கொண்டு போன? வேற யார்கிட்ட? அடகு கடை சேட்டு கிட்டதான். இத்த கூட்டு எவ்வளவு துட்டு கிடைக்கும்னு கேட்கறதுக்கு போயிருக்கோம். இது சிச்சி, அப்படிலாம் இருக்காது. அவளுக்கு பணம் தான் பிரதானம்னா கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சுல்ல, அதை தான் அவ எடுத்துட்டு போயிருக்கணும். அத்தனையும் விட்டுட்டு இந்த பத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கான்னா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. ஆமா, அந்த பத்திரத்துல ஒரு சூழ்ச்சி இருக்கு.